ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா எறா குழம்பு தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா எறா வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு, அலசி வச்சாச்சு. எவ்வளோ 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன், கொஞ்சமாக தான் இருக்குது. இதை நம்ம குழம்பு வச்சிடலாம், தேங்காய் அரைச்சி ஊற்றி. வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். காலையில் செஞ்ச சேமியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். பசங்க யாருமே சாப்பிடவே இல்லை. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் போடலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. மதியம் லஞ்சு காலையிலே வந்து லஞ்ச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் லஞ்சு வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக செய்யலாம் பார்த்தா பொண்ணு வந்து எறாவை செய்யணும்னு சொல்லிட்டா. குழந்தைக்காக 100 ரூபாய் எறா வாங்கி செய்யலாம்னு இருக்கிறேன். வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன், அதே அரைச்சி போட்டுக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறா இதையும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா முருங்கைக்காவும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய வீடியோ போட்டு தான் இருக்கேன். நானும் 4 வருஷம் ஆகுது சேனல் ஓப்பன் பண்ணி. ஒரு எஃபெக்டும் இல்லை. இது வரைக்கும் ஒரு 10 ரூபாய் அதில் சம்பாதிக்கவும் இல்லை. இந்த சொல்கிறாங்களே 4 ஹவர் வாட்ச் ஹவர்ஸு, அதையே நான் வந்து கம்ப்ளீட் ஆகவே இல்லை. என்னவோ இதுக்கெலாம் ஒரு லக்கு வேணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக எனக்கு இல்லை. குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. வந்து தேங்காய் அரைச்சி வச்சுட்டு ஊற்றிக்கலாம். ரெண்டே நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொச்ச பிறகு ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.